நலமாய் வாழ வழங்குபவர் உணவு பாதுகாப்பு அலுவலர் AR சங்கரலிங்கம் அவர்கள். தாகம் தணிக்கும் தண்ணீர். தண்ணீரை கழிப்பதை தரம் தாழ்ந்த செயல் என்று சிந்தித்த காலம் மாறி தண்ணீருக்காக ஒரு போரே வரப்போகிறது என்றால் நம்புவதற்கு சற்றே சிரமமாக இருக்கலாம். ஆனால் நாம் வாழும் இந்த காலகட்டம் அதற்கான எல்லா அச்சாரங்களையும் ஈடேற்றிவிட்டது. தொடர்ந்து நாம் நிலத்தடி நீரை முறையற்ற வகையில் பயன்படுத்தி வருவதும், சுற்றுச்சூழலை சற்றும் கவலையின்றி மாசுபடுத்தி வருவதும், இயற்கை வளங்களை சுரண்டி வாழ்வதும் தண்ணீருக்காக நாம் போரிட வித்திடும். தற்போது நாம் பயணங்களுக்கு கூடவே பணம் கொடுத்து வாங்கும் பாட்டில் நீரையே கொண்டு செல்கிறோம். நாளையே இந்த நன்னீரை ரேஷனில் வாங்கும் நிலை, அவல நிலை வரலாம். கவனம் தேவை. பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் தண்ணீர் ISI தரமுத்திரை தவறாமல் பெற்றிருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய பாட்டில்களையும் பாக்கெட்லையும் அடைச்சி விற்கக்கூடிய தண்ணீர்கள் அந்த ISI தரமுத்திரை இருக்கான்னு பார்க்கணும். அப்படி தரமுத்திரை குத்திருந்தால் கூட போலியான முத்திரைகள் குத்தப்படுவதாக நிறைய புகார்கள் வருகின்றன. அப்படி தரமுத்திரை அவங்க ISI தரமுத்திரை வாங்கிறதுக்கு ஒவ்வொரு வருடமும் ISI தரமுத்திரை பயன்படுத்துவதற்கே ஒரு ராயல்ட்டி அந்த கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு செலுத்தணும். BISக்கு, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு. அந்த தண்ணீரும் 50 வகையான பரிசோதனைகளை கடந்து அவை தரமாக இருந்தால் மட்டுமே அவற்றிற்கு ISI தரமுத்திரை வழங்கப்படுகிறது. அதனால் தரம் குறைந்த பாட்டில் குடிநீர் விற்பனைக்கு வருவதை தடுப்பதற்கு அவற்றில் நல்லவற்றை மட்டுமே வாங்கி பருக வேண்டும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி பாட்டிலில் ISI முத்திரை இருந்தால் நாங்கள் வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ISI தரமுத்திரை நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது போலியானவையா உண்மையானவையா என்று நாமே பகுத்தறியலாம். அந்த BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட வெப்சைட்டு இணையதளத்தில் எந்தெந்த கம்பெனிகள்லாம் ISI தரமுத்திரை குத்துவதற்கு அனுமதி பெற்றிருக்கின்றன, எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை அவற்றை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, அல்லது இந்தந்த கம்பெனிகள்லாம் ISI தரமுத்திரை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது என்ற விவரங்கள் அனைத்தும் அந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எவையெல்லாம் நல்ல தண்ணீர், எவையெல்லாம் பாதுகாப்பு இல்லாத தண்ணீர் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். தண்ணீரினால் பரவும் நோய்கள் அதிகம். அதிலும் குறிப்பாக கோடை காலத்தில் தண்ணீரை நாம் வெளியிடங்களில் குடிப்போமானால் சுத்தமற்ற தண்ணீரை பருகுவதால் நமக்கு பலவிதமான நீரினால் பரவும் நோய்கள் வருகின்றன. எனவே தாகம் தணிக்கும் தண்ணீரையும் தரம் பிரித்து பார்க்க வேண்டிய காலம் இது. ஆகவே நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பாட்டில் தண்ணீரிலும் ISI தரமுத்திரை இருக்குதா என்று முதலில் பார்த்து கொள்ளுங்கள். அவை தயாரிக்கப்படும் தேதி உள்ளதா, எந்த தேதி வரை பயன்படுத்தலாம் என்ற விவரம் இருக்கிறதா என்று பாருங்கள். இவையெல்லாம் பார்த்து குடித்தால் மட்டுமே நாம் தாகம் தணிக்க குடிக்கும் தண்ணீரும் நம்ம உடலுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இல்லாட்டா நம்ம உடல் நலத்தை கடுமையாக பாதித்து விடும். எனவே தண்ணீரையும் தரம் பிரித்து பார்க்க வேண்டும். நலமாய் வாழ வழங்கியவர் உணவு பாதுகாப்பு அலுவலர் AR சங்கரலிங்கம் அவர்கள்.